அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இப்போவே வெளியில் தலகாட்ட முடியாத அளவுக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாக ஆகிவிட்டது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இதுதான் ட்ரெய்லர் தான், இது மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குது மே மாதம் அப்படின்றாங்க. உலகம் முழுக்கவே எந்த ஒரு பருவ காலம் வந்தாலும் இப்பொழுது அது தீவிரமாக இருக்கிறது. மியான்மரில் அண்மையில் கூட ஏற்பட்ட அந்த பூகம்பத்தினுடைய தாக்கம் அந்த ரெக்டர் அளவுன்னு பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இது அடிக்கடி உலகத்தின் பல பகுதிகளிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு நம்மெல்லாம் கூட ஒரு காரணம் அப்படின்னு அறிவியல் நம்ம பேர்லேயே அந்த பழியை போடுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வெயிலை எப்படி சமாளிப்பது அப்படின்னா நமக்கு அரசாங்கமும் சொல்லுகிறது, அறிவியலும் வழிகாட்டுகிறது. அரசாங்கத்தில் இப்போ பல முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளே ஊடகங்களில் நமக்கு வழிகாட்டுறாங்க. என்னென்னா, மதியம் 11:30 மணியிலிருந்து 3:30 மணி வரைக்கும் உங்கள் வெளியில் போகாதீங்க, வெயிலில் அலையாதீங்க, ஹீட்டுனால் ஸ்ட்ரோக்கு வந்துடும், அவ்வளவு கடுமையான வெயில் வந்திருக்கிறது, அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அப்படின்லாம் நமக்கு சொல்கிறாங்க. அதை விட முக்கியம், தண்ணீர் அதிகமாக பருகுங்கள், நீர், மோர், இளநீர், தர்பூசணி இது மாதிரிலாம் நிறைய சாப்பிடுங்க, இயற்கை உணவுகள் சாப்பிடுங்க. இந்த குளிர்ச்சி ஊட்டப்பட்ட ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டது அந்த மாதிரி குளிர்பானங்கள், பன்னாட்டு நிறுவனங்களினுடைய குளிர்பானங்கள் சாப்பிட்றத விட நம்ம தமிழ் மரபு சார்ந்த தமிழ்நாட்டுக்கே பழக்கமான உணவு வகைகள், பதநீர், இளநீர் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். விளக்கெண்ணெய் அடி வயிற்றில் தடவிட்டு இரவு படுப்பது, உள்ளங்காலில் விளக்கெண்ணெய், இப்போ இதெல்லாமே உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை விட பல வீடுகளில் இன்றைக்கி குடும்பத்திலே ஒரு முக்கியமான அங்கத்தினராகவே ஒரு கருவி மாறிவிட்டது. அது இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியறதில்லை. நான் டிவியை பற்றி சொல்கிறேன், நீங்கள் நினைப்பீங்க அது உண்மைதான். பல வீடுகளில் டிவியில் வர கதாபாத்திரங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினராகவே ஆயிட்டாங்க. ரேஷன் கார்டில் அவங்க பேரை போட்டுக்கலாம், அவ்வளவுதானே தவிர அதில் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு கல்யாணம்னா இவங்க சந்தோஷப்படுறாங்க. விமலா குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வராமல் விடமாட்டேன் அப்படின்னு கோகிலா சொன்னால் அப்படியே அதுக்காக கோபப்படுற தாய்மார்கள்லாம் உண்டு. வந்துட்டா பாரு அப்படின்னு நெட்டி முடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒன்றிட்டாங்க. இது இயல்பு தான். ஒரு காலத்தில் நம்ம ராமாயணம் காப்பியம் இருக்கே, அது திரைப்படம் மாதிரி சீரியலாக வந்தப்போ 80களில் அப்படியே ஒன்றி போய் இந்தியா முழுக்க பார்த்தாங்க. என்னென்னா, சீதைக்கு திருமணம் நடக்கிற அந்த எபிசோடு ரிலே ஆகிற அன்னைக்கு பல வீடுகளில் பாயசமே வச்சு கொண்டாடினாங்க. எது டிவியில் வர சீதைக்கு கல்யாணம்னு இவங்க வீட்டில் பாயசம் வச்சுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒன்றி போய் அதை பார்ப்பது நம்முடைய மக்கள் இயல்பாக இருக்கிறது. அது ஒரு ரசனை. ஆனால் அதையும் தாண்டி இந்த கோடை காலத்தில் முக்கியமாக ஒரு கருவி உண்டுங்க. என்னது? அதான் ஏசி. நம்ம வீட்டு பிள்ளைங்க, அதுவும் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் முடிஞ்சு தேர்வுலாம் முடிஞ்சு விடுமுறை காலமாக இதுங்க ஏசி ரூம்லேயே தான் இருக்குதுங்க. சாப்பிட்றது கூட தட்டில் சாப்பாட்டை போட்டுக்கிட்டு ஏசி ரூமில் போய் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. சில வீட்டில் ஏசியும் போட்டு ஃபேனையும் போட்டு போர்வையும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்குகிற ஆட்கள் எல்லாமும் உண்டு. அது இன்னத்துக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எப்போ பாரு ஏசி ஓடிட்டுருக்கு. ஆனால் நான் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த ஏசி பயன்பாட்டில்தான் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஏன்? எப்போ பாரு ஏசி ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா, ஒன்று கரண்ட்டு பில்லு கண்ணாபின்னான்னு ஏறும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா அப்போ 2 ஏசி இருக்குதுன்னு அர்த்தம். ஃப்ரிட்ஜு உள்ளேயும் ஏசி தான் இருக்குது. அந்த குளிர் சாதன பெட்டி இருக்குதுங்களே, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான கேஸ் இருக்கே, அது நம்முடைய வீடு மட்டுமல்ல சுற்றுப்புற சூழலையும் பாதிக்கிறது. அதனாலேயே காற்றில் இருக்கிற ஈரப்பதம் குறைந்து போய் இதனால்தான் வெப்பம் அதிகமாக தெரிகிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. காற்றில் ஈரப்பதம் குறைஞ்சி போகுது அப்படின்றப்போ உஷ்ணம் அதிகமாகி விடுகிறது. வெயில் இன்னும் கடுமையாக நம்மை தாக்குகிறது, வறுத்தெடுக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு இது இயற்கை மாறியதற்கு நாமும் ஒரு காரணம்தான். என்னங்க இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னா, இதில் வேடிக்கை பாருங்கள். இந்த கருவியெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்ததும் அறிவியல் தான்.
இதனால் சுற்றுப்புற சூழலே கெட்டுப்போய் விட்டது அப்படின்றத கண்டுபிடிச்சி நமக்கு சொல்கிறதும் அறிவியல் தான். இப்படி ஒரு கருவியை கொடுத்துவிட்டு அப்புறம் பயன்படுத்துன்னு சொல்லி பயன்படுத்துகிறப்போ இதனால தான் சுற்றுப்புற சூழல் மாசடையுதுன்னா இதுதான் சயின்ஸ் செய்கிற விஷமும் இல்லை. அதுக்கு அதான அர்த்தம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏசி பயன்படுத்துவதற்கு முன்பாக கொஞ்சம் ஜன்னல்லாம் திறந்து விட்டுருங்க. நல்லா குளிர்ச்சியாக ஆன பிறகு ஏசியை போட்டிங்க அப்படின்னா அந்த அறையினுடைய ரூம் டெம்பரேச்சர் ஏற்கனவே கொஞ்சம் நல்லபடியாக குறிஞ்சு சமமான அளவில் இருக்கும். அப்போ அந்த அறையை இன்னும் குளிர்ச்சியாக மாற்றுவதற்கு ரொம்ப நேரம் அந்த கருவி ஓட வேண்டிய தேவை இருக்காது. தவிர அங்கீகரிக்கப்பட்ட டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னா 24% வச்சுக்கிங்க, 24 டிகிரி சென்டிகிரேட் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அடிக்கடி ஏசியை சர்வீஸ்லாம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போட்ட ஒரு 10-15 நிமிஷத்திலே குளிர்ச்சியாக ஆகிவிடும். உங்களுக்கும் மின்சாரம் சேமிக்கப்படும். மின்சாரத்தை நாம் உற்பத்தி செய்கிறோம். மின்சாரம் என்பது தேசத்தின் சொத்து, அதுவும் சேமிக்கப்படும் அப்படின்னு தனி மனிதர்களுக்கும் ஒரு தேசத்திற்கும் தேவையான அறிவுரைகளை சொல்லுகிறார்கள். இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள், கோடை காலத்தை எப்படி சமாளிப்பது என்று நமக்கு அரசு கற்றுக் கொடுத்திருக்கிறது, அறிஞர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பின்பற்ற வேண்டியது நாம் தானே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.